ஒரு மனுஷனை ஒரு தடவை அடிக்கலாம், 2 தடவை அடிக்கலாம். 47 ஆண்டுகள் வறுமையில் 1979 ஆண்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ் என்கின்ற இந்த அமைப்பை தொடங்கினார்கள். இஸ்லாமிய புரட்சி 40 ஆண்டுகள் மலைகளை குடைந்து வறுமை அவர்களை இன்று வள்ளலாகவும் வல்லாதிக்க நாடாகவும் ஈரானியர்களை மாற்றி போட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டது. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 5 வாரம், 10 வாரம், இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 4 வாரம், இன்னைக்கு 5 மாதம்னா எத்தனை வாரம் ஆச்சு? எங்கேயோ போயிட்டு. இப்போ என்னன்னா, யுஎஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி. அதை நான் உறுதியாக சொல்வேன். சர்வதேச சமூகத்திலிருந்து அமெரிக்கா தள்ளி வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் யாருடைய சொல்லையும் கேட்கவில்லை. இப்பொழுது மாதம் 6 ஆகிவிட்டது. இப்போது அமெரிக்க அதிபர் கேட்கிறார், ஒரு 7 லட்சம் கோடி தாங்கள் என்று கேட்கிறார். அப்போ 12 லட்சம் கோடி ஆயிற்று. அமெரிக்க காங்கிரஸ் மறுத்து, அமெரிக்க செனட் மறுத்து, அமெரிக்காவுடைய பிரதிநிதித்துவ சபை மறுத்து, திக்கு முக்காடி பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற ஒரு கடும் போக்குவாதியை மட்டும் நம்பி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஈரானை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் போரிலே கால் பதித்தார் அமெரிக்க அதிபர். யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் கேனி வில்சன், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, இதையெல்லாம் பார்த்தாலே பயம் வரும். கொஞ்சம் கூட பயப்படவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள்? சின்ன போட்டுகளை அனுப்பினார்கள். குறைந்த தூரம் அடிக்கக்கூடிய பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ஆன்டிசிப் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், வெடிகுண்டுகள், இப்படி அப்புறமா கிளஸ்டர் பாம்ஸ். உடனே அமெரிக்கர்கள் பயந்து போனார்கள். ஜெரால்ட் ஆர்ஃபோர்டை எரித்து அனுப்பினார்கள். தாக்க வந்த எல்லாம் திரும்பி போய்விட்டது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த இப்போ நேற்றுக்கு சீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. உலக அளவில் அமெரிக்கா இன்றி உலகத்தால் இயங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக அது விவாத பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருளாதார நிபுணர் ரே டாலியோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1956 சூயஸ் கால்வாய் பிரச்சனை எப்படி ஒரு பிரிட்டன் பேரரசுக்கு ஒரு முடிவுக்கு வந்ததோ, அது மாதிரி ஹார்மோஸ் நீரிணையில் தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஆதிக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெடாலியா சொல்லி கொஞ்ச நாளில் சீனாவும் சொல்லுது. சீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுதுன்னா அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக மேற்கு ஆசியாவில் இந்த ஈரான் ஹார்மோஸ் நீரில் என்ன நடக்குது இப்போது? ரொம்ப அழகான கேள்வி, ஆழமான கேள்வி. இது ஒரு எஃபிஷியன்ட் மூவ். இந்த கேள்வியில் நிறைய அர்த்தம் இருக்குது. வார்த்தைகள் என்னவோ சில வினாடிகள் தான், அதற்குள் பதிந்திருக்கிற ஆழமான அர்த்தம் உண்டு. உலக வரலாற்றில் எல்லா தலைமைக்கும், எல்லா அரசியல் நிலைப்பாடுகளுக்கும், கொள்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. அது இந்தியாவிலும் அதுக்கு உண்டு. முகலாய சாம்ராஜ்யம் இருந்தது, பிரித்தானியாவுடைய ஆட்சி இருந்தது, டச்சுக்காரர்கள் ஆட்சி இருந்தது, போர்ச்சுகீசியர் ஆட்சிகள் இருந்தது, இப்படி உலகம் இல்லை, பாபிலோனியில் ஆட்சி இருந்தது. இப்படி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது. அமெரிக்கர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறதா என்றால் நிச்சயமாக முடிவுக்கு வரத்தான் போகிறது, வந்துதான் இருக்கிறது என்பதை பல்வேறு விவகாரங்களில் நாங்கள் இந்த செவியை நான் பேசும்போது முடிவிலே நம்முடைய நேயர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு விவகாரம் நடந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், 1935 ஆண்டுகளுக்கு பின்பு பெட்ரோலியம் என்கின்ற ஒரு பொருள் மைய பொருளாக பேசப்பட்டது. 900 காலத்தில் ஆரம்பத்தில் ஈரானில் கொஞ்சம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 30களுக்கு பின்புதான் சவுதி அரேபியா போன்ற ஒட்டகமேய்த்து கொண்டிருந்த மிக எளிமையான அரபுகளை செல்வம் குளிக்கும் சேக்குகளாக மாற்றியது. அந்த காலத்தில் அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் தான் இந்த நாகரிகத்தில் தங்கள் கால்களை பதித்தார்கள். அதற்கு பிறகு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் அதிகார கோர பசி மத்திய கிழக்கின் மீது அவர்கள் விரிந்த தனது இறக்கைகளை பரப்பினார்கள். அதற்கு இலக்கானது ஒரு நாடல்ல, பல நாடுகள். குறிப்பாக நீங்கள் மத்திய கிழக்கை நீங்கள் சொல்லும்போது பார்க்கின்றீர்கள், இந்த ஆசிய பிராந்தத்தில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் 7 நாடுகள், துபை, அபுதாபி, ஷார்ஜா, ராசல் கைமா, அஜ்வான், இப்படி ஒரு 7 பிரதேசங்கள். இதை தாண்டி ஓமன், அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா குவைத், பஹ்ரைன்,
இப்படி எல்லா நாடுகளையும் தாண்டி கத்தர் சிரியா, ஈராக் வரைக்கும், இஸ்ரேல் வரைக்கும் தனது வலையமைப்பை பெரிய அளவில் அமெரிக்கா வைத்துக் கொண்டார். 1970களுக்கு பின்பு பெட்ரோ டாலர் என்கின்ற ஒரு பெரும் முறையை கொண்டு வந்து அமெரிக்கர்கள் ஒரு சொட்டு வித்தாலும் இனி இந்த டிரான்சாக்ஷன் பரிமாற்றம் அமெரிக்க டாலர்களில்தான் நடக்க வேண்டும் என்ற எழுதப்படாத விதியை அவர்களுக்கு வைத்தார்கள். அதற்கு அடங்கி போய் அதை ஏற்றுக்கொண்டதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, 400 ஆண்டு கால வரலாற்றில் அமெரிக்கர்களின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள். நான் இப்போதும் சொல்கிறேன், அமெரிக்கர்களுக்கு நிகரான ஒரு கண்டுபிடிப்பை உலகம் இன்னும் காணவில்லை. அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், அமெரிக்காவுடைய தொழில்நுட்பங்கள், அமெரிக்காவுடைய ஹெல்த் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அமெரிக்காவுடைய வான்வியல், அஸ்ட்ராலஜி என்று சொல்ல மாதிரி நம்ம இன்றைக்கு இங்கே சாஸ்திரம் என்று சொல்கிறோம், அவர்கள் கண்டுபிடிக்கிற அது மாதிரியான வானவியல், வான திணைக்களம், நாசா, எல்லாவற்றிலும் சூழலியல் மண்டலம், அமெரிக்காவுடைய டெக், கார்கள், இராணுவம், எல்லா மேனுவரபிள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் டிஃபென்ஸ் என்ற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அரபுகள் ஆடித்தான் போனார்கள். அப்பப்பா, அரபிகளை அழைத்து அமெரிக்கர்கள் சொன்னார்கள், இங்கே வாருங்கள், 70களுக்கு பின்பு நீங்கள் எதை எடுத்தாலும் எங்கள் நாட்டில் உள்ள டாலரின், அப்போ தான் டாலர், அதற்கு பிறகு ஒரு டாலருக்கு ஒரு நிலைத்தன்மை உருவாகியது ஒரு 55 ஆண்டுகளாக. இன்றைக்கு வரைக்கும் டாலருக்கு மாற்றமாக யுவான் கொண்டு வர வேண்டும் என்று பேச்சு வந்தது. ஆனால் அது நிலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரிட்டெக்ஸ் நாடுகள் பிரித்தானியாவை கொண்டு வந்து அவர்களும் நிலைபெறுத்த முடியவில்லை. அதை போன்று இன்றைக்கு பார்க்கணும்னா ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரிட்டெக்ஸ் என்ற ஒரு மற்றொரு மாற்றமாக ஒன்றை கொண்டு வர முயலுகிறார்கள். தென்னாப்பிரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில் போன்ற நாடுகள். ஆனாலும் அவர்களாலும் கூட கொண்டு வர முடியவில்லை. இன்றும் அமெரிக்கா நிலைத்திருப்பதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும், பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும். இது முதல் கான்செப்ட். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சீனா அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கம் முடிவுக்கு வருவது என்றும் ஒரு அறிஞர் பெருமகனார் சொன்னதையும் இங்கே கோடிட்டு காட்டினீர்கள். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு போர் ஆரம்பித்தது ஹெர்முஸ் வளைகுடாவை பற்றி யாருக்குமே தெரியாது. பிப்ரவரி 28க்கு முன்பு போர் ஆரம்பித்தது. அப்போது ஹெர்முஸை பற்றி யாரும் பேசவில்லை. அது செலோ வாட்டர் என்கின்ற 35 கிலோமீட்டரும் 8 கிலோமீட்டர் டீப் ரூட் சீட், ரொம்ப ஆழமான கடல் பகுதிகளை கொண்ட ஒரு வலிமையான பகுதி. அரபுகள் இஸ்லாமியர்களில் 2 வகை உண்டு. தமிழ்நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் ஒரு வகை, மலேசியன் இஸ்லாமியர்கள் ஒரு வகை, கேரள இஸ்லாமியர்கள் ஒரு வகை. ஆனால் அவர்களுடைய தத்துவம் என்னவோ ஒன்றுதான். அவர்களின் பிறப்பால் அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சூழலில் மாற்றம். அரபுகள் சவுதி அரேபியா, இந்த பக்கம் இருந்தார்கள். பெர்ஷியர்களாக ஈரானியர்கள் இருந்தார்கள். நல்லா கவனிங்கள். ஒரு மனுஷனை ஒரு தடவை அடிக்கலாம், 2 தடவை அடிக்கலாம். 47 ஆண்டுகள் வறுமையில் 1979ஆம் ஆண்டு 1979 ஆண்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ் என்கின்ற இந்த அமைப்பை தொடங்கினார்கள். இஸ்லாமிய புரட்சி. அந்த புரட்சிக்கு முன்பு அவர்கள் சில நடவடிக்கை எடுத்து 80 காலகட்டங்களில் அதாவது சுன்னா முஸ்லீம் பிரிவை தாங்கியிருக்கக்கூடிய நம்முடைய சதாம் ஹுசைன் ஈரானோடு போரிட்டார்கள். அமெரிக்கர்கள் 2 பக்கமும் ஆயுதத்தை கொடுத்தார்கள். ஈராக்கிற்கு கொடுத்தார்கள். 8 ஆண்டு கால அந்த போர் நடந்தது. அப்போதுதான் அவர்கள் முடிவெடுத்தார்கள், இனி சுயாதீனமான ஒரு ஆயுதங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற முடிவு வந்தது. 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களிலிருந்து 4 தசாப்தங்கள், 40 ஆண்டுகள் மலைகளை குடைந்து வறுமை அவர்களை இன்று வள்ளலாகவும் வல்லாதிக்க நாடாகவும் ஈரானியர்களை மாற்றி போட்டுவிட்டது. ஆனால் இதுவரை இந்த சவுதி அரேபியர்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸை சேர்ந்தவர்கள், பஹ்ரைன், அவர்களுக்கு எல்லாமே அமெரிக்காவில் தான் கிடைச்சது. அவர்களுக்கு வளம் ஃபுல்லாக அமெரிக்கர்கள் தான். இப்போது தான் முதலாக சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள் சவுதியை சார்ந்தவர்கள். ஆஹா, நாம் பெரும் பணத்தை கொடுத்தோம், டாலர் கணக்கில். குவைத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். குவைத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அமெரிக்கர்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அவர்கள் கொடுப்பார்கள் கணக்கை. இவ்வளவு லிட்டர் உனக்கு எடுத்திருக்கேன், எனக்கு போக உனக்கு இவ்வளவு. இப்படி ஒரு அடிமைத்தனமான நாடு குவைத். அங்கே வைத்திருக்கிற மிலிட்ரி, அல்செல மிலிட்ரி பேஸ், அங்கே டிவைஸ்
எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் எல்லாமே அமெரிக்கர்கள் தான். அப்போ நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்க, அமெரிக்காவில் அவ்வளோ வளம் இருக்குது. ஆனால் அவர்கள் இந்த போரை நடத்த ஆரம்பிக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்று அமெரிக்கர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. பிப்ரவரி 28, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இன்றைக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதியை நெருங்கிவிட்டோம். நாளை 8ஆம் தேதி என்று நினைக்கிறேன். ஒரு பாடல். அப்படி என்றால் நீங்கள் கவனத்தில் கொண்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 6வது மாதம் தொடங்கி போர் 12 நாட்களை எட்டப் போகிறது. முதல்ல ஒரு சில நாட்களில் முடிச்சிருவோம்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு மாதத்தில் முடிச்சிருவோம், சில வாரம் என்றார்கள். அதற்கு அமெரிக்கர்கள் நம்பியது என்ன? அதை நீங்கள் கேட்கவில்லை, நானே கேட்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே செல்கிறது. ஒரு சில நாட்களில் முடித்து விடுவோம் என்று தான் நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது கேட்டீர்கள். அதற்கு அமெரிக்கர்கள் நம்பியது என்னன்னா, அமெரிக்காவுடைய வலிமையான ஏர் ஸ்ட்ரைக்கர்ஸ், ஏர் ஸ்ட்ரைக்கில் எஃப் சீரியஸ் என்று சொல்வார்கள். F-15, F-16, F-18 ஹார்னட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், கருப்பு பூச்சி கோட்டுகளான இந்த விமானங்கள். அதை போன்று அதாவது B-2 பாம்பர்ஸ், இது 14,000 டன்னு வெடிமருந்துகளோடு கூடிய குண்டுகளை ப்ரிசிசிவ் அட்டாக் செய்யக்கூடிய வலிமை வாய்ந்தது. அப்புறம் B-52 நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ணி தூக்கிட்டு போய் போடும். இதை அல்லாமல் ஒரு குண்டு வச்சிருக்கிறாங்க, B-257, B-2 பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. GBU-57, நாட் B-257, GBU-57. இது பெனிட்ரேஷன், ஊடுருவம், ட்ரில் பண்ணும், மலைகளுக்கு கீழே ஆழமாக போயிடும். அமெரிக்கா இதை ஒன்று நம்பியதான். ரெண்டாவது அமெரிக்கா நம்பியது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், அதே போல் டொமஹாக் போன்ற ஏவுகணைகள். மூன்றாவது, நான்காவது அவர்கள் நம்பியது அமெரிக்காவுடைய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், சேட்டலைட் கம்யூனிகேஷன், CIA உளவமைப்பு, மொசாத் உளவமைப்பு, அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன், USS கார்னி வில்சன், USS ட்ரிப்போலி, USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு. அப்பப்பப்பப்பா, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கே தகச்சிப்போம். நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்பி அமெரிக்கா போரில் இறங்கிச்சு. நீங்கள் சிந்தனை பண்ணுங்களேன், இதுக்கு மேலே ஒரு நாடு எப்படி ஜெயிக்க முடியும்? 47 வருஷம் வறுமையில் இருந்த நாடு. போர் ஆரம்பிக்கப்பட்டது 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 5 வாரம், 10 வாரம், இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 4 வாரம், இன்றைக்கி 5 மாதம்னா எத்தனை வாரம் ஆச்சு? எங்கேயோ போயிட்டு. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் அமெரிக்கா இன்றைக்கு புலிவாலை பிடித்த கதையாக, என்னன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம். நேரடியாக அவனுக்கு போய் துட்ட செலவு பண்ணுற. இப்போ என்னன்னா, US ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி. அதை நான் உறுதியாக சொல்வேன். சர்வதேச சமூகத்திலிருந்து அமெரிக்கா தள்ளி வைக்கப்பட்டது. ரேடலி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டச்சு பேரரசு, அவர் அந்த 500 வருஷங்களில் ஒவ்வொரு பேரரசும் எப்படி வீழ்ந்துருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் எப்படி சொல்கிறாருன்னா, டச்சு பேரரசும் சரி, பிரிட்டன் பேரரசும் சரி, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேரரசுகளும் எப்படி வீழ்ந்தது அப்படின்னா, அவங்க ஒரு உலகத்தில் பெரும் வல்லரசாக இருக்காங்க, எல்லாரும் அவங்கள நம்புகிறாங்க, அவங்களோட நாணயங்கள் உலக நாணயமாக இருக்குது. கரெக்ட். ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு சின்ன ஒரு போரில் தோக்கும்போது இவங்க வல்லரசு இல்லை அப்படிங்கிற எண்ணம் கூட்டாளிகளுக்கு வர ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியேறுறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் இப்போ வல்லரசு இல்லை அப்படிங்கிற எண்ணம் உலக அளவில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறா? ரேடாலியா சொல்கிறாரு. ரேடாலியாவுடைய கூற்று இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய கணிப்பாளர் என்பது உறுதி செய்யும். சொல்லி முடியுங்க. இதுதான் கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய வல்லரசு. ஈரான் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய வறுமையில் இருந்த நாடு எப்படி இவ்வளோ காலம் அது தாக்கு பிடிச்சது? இதற்கு முக்கியமான ஒரு மூல காரணம் ஈரானுடைய மனோ வலிமை, சாக துணிந்தவர்கள். இஸ்லாமில் 2 பிரிவுகள் உண்டு. இப்போ ஆப்கானியர்களிடத்தில் என்ன உண்டு? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் அமெரிக்கர்களை வெற்றி எப்படி பெற்றார்கள்? 18 ஆண்டுகள். அதே போன்று நிக்சனுடைய காலத்தில் நடந்தது 65கள் போர். வியட்நாமில் ஓட விரட்டினார்கள். குள்ள மனிதர்கள், சின்ன மனிதர்கள். லிபியாவிலே நடந்தது, ஈராக்கில் நடந்தது, பஸ்ருல் அசாத்துடைய ஆட்சியில் சிரியாவில் நடந்தது, இன்றைக்கு ஈரான் நடக்கின்றது. ரொம்ப அருமையான விஷயம். இத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் மழுங்கடிக்க செய்வதற்கு முதலில் அவர்களுடைய மனோ வலிமை, பாயிண்ட் நம்பர் 1. 2ஆம் நிலை, அமெரிக்கா ஆரம்ப கட்டத்தில் 13,000 நிலைகளில் தங்கள் குண்டுகளை வீசினார்கள். 1 நிலை அல்ல, 2 நிலை அல்ல, 13,000 நிலைகளில் குண்டுகளை போட்டார்கள். 3ஆம் நிலையில் அவர்களுக்கு உணவு தரக்கூடிய ஹெர்முஸ் வளைகுடாவில் இருந்து எல்லா கப்பல்களும்
உலகத்தை தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு பிளாக்கெட்ஸ் தடைகளை ஏற்படுத்தினார்கள், வலுவான தடை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது ஒரு காலகட்டத்தில் ஈரானுடைய சபாநாயகர் பாக்கர் கலிபா, ஐஆர்ஜிசியினுடைய உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமேனியின் நெருக்கமானவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் குடிக்க வேண்டும், கொட்டி கவிப்போம், எங்களுக்கு ஆகாத இந்த ஜலசந்தியிலிருந்து 1 லிட்டர் போகலனால் உலகத்திலிருந்து 1 லிட்டரும் வெளியே போகாது. இப்போது அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் பிளாக்கெட் போட்டு ஒரு அறிவிப்பானை சொன்னார்கள், உலகம் முழுவதும் கவனித்துக் கொள்ளுங்கள், அமெரிக்காவுடைய ரதகஜ துரஜாதிபதிகள், நம்ம ஊரில் அந்த காலத்தில் சொல்லுவோம் யானைப்படை கஜப்படை, நம் தமிழர்களுடைய சங்ககால இலக்கியங்களே உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் அதற்கு பின்பெல்லாம் வந்த நடைமுறைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய F-35 ஒரு 300-400 என்று நிறுத்தி கொண்டார்கள். எங்க பென்கூரியன் விமான நிலையத்திலும், நெவேட்டா ஏர்பேஸிலும், ஜொர்டானில் இருக்கக்கூடிய அல் அராஃப் என்கின்ற ஏர்பேஸிலும், அதே போன்று கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீது தளத்திலும், அதே போன்று அல் சுல்தான் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அல் தஃப்ரா, குவைத்தில் அல் சலாமி, இப்படி எல்லா இடத்திலும் அமெரிக்காவுடைய படைகள் பயங்கரமாக இருந்தது. 50,000 வீரர்களோடு 300 அமெரிக்காவுடைய கப்பல்கள் வந்தது. நாளை கலாச்சாரம் இல்லாத ஒரு தேசமாக மாறும். யார் சொன்னா? அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், இது நடந்து ஒரு 5 மாதம் 4 மாதம் ஆகிறது. இன்று நள்ளிரவுக்குள் நாகரிகமும் கலாச்சாரமும் பண்பாடும் எல்லாம் அழிந்து போகும். அல்லாஹ் உங்களை காப்பாற்றட்டும். யார் போடுறா? நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் மரியாதைக்குரிய அமெரிக்க அதிபர் அவர்கள் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பார்க்கிறார், கடவுள் உங்களை ஆசீர்வாதிக்கட்டும், உனது கலாச்சாரம், உனது நாகரிகம், உனது பண்பாடு எல்லாம் இன்று இரவோடு காலி. அவர்கள் சொன்னார்கள், நாங்களும் காத்திருக்கிறோம், வாருங்கள். இவர்களால் என்ன செய்ய முடிந்தது? கப்பல்கள் வந்தது, விமானங்கள் வந்தது. அவர்கள் மிகச் சிறப்பாக கையாண்டார்கள் ஆன்டிசிப் மிசைல் மூலம். இந்த ஆன்டிசிப் மிசைலின் மூலம், அமெரிக்காவினுடைய டொமஹாக் போன்றவைகளின் மூலம் பள்ளி குழந்தைகள் தாங்கள் எதற்கு சாகப் போகிறோம் என்பது தெரியாமல் முதல் தாக்குதலில் மரண பலி அடைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், 168 குழந்தைகள், அவர்களை பார்க்கக்கூடிய 20 தாதிகள், தான் ஏன் மரணிக்கிறோம், வெடிகுண்டு வைத்து இந்த பயங்கரவாதிகளால் மக்கள் சாவார்கள் பாருங்கள், வெண்டைக்காய் வாங்கி கொண்டு வந்தவர்கள்லாம், அவர்களுக்கு தெரியாது எதற்காக, என்ன அரசியல் என்றே தெரியாது, பாவம் உயிரை விட்டுவிடுவார்கள். இப்படி பெரிய பாவத்தை அமெரிக்கா செய்தவுடன் அன்று காலை தனது பேர குழந்தையோடு பேசி கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட ஏராளம் 30க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்கி மரணித்து போனார் நாட்டின் தலைவர். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இறந்து போய்விட்டது. அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டாங்க, CNN செய்தி வெளியிட்டது, டொமஹாக் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டாங்க. அமெரிக்கா சொன்னாது, முதலில் நாங்கள் தாக்கவில்லை. இல்லை, உங்கள் நாட்டுடைய டொமஹாக். 3வது சொன்னார், நாங்கள் பல பேருக்கு வித்திருப்போம், அதில் முன்னது இருந்தது. இது ஈரானியர்களை ஜிண்டோயிசம் என்று சொல்லுவார்கள், ஒரு தேசியவாதத்தை நாட்டுக்குள் கட்டமைக்க வைத்தது. இப்போ நம் நாட்டில் இருக்கிற அரசியல் போன்று ஈரானுக்குள்ளும் அரசியல் இருக்கும், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஈரானில் ஐஆர்ஜிசிக்கு எதிரான ஏராளமான குழுக்கள் உண்டு தானே. அப்போ அவர்கள் அனைவரையும், ஐயோ நம் நாட்டையும் நம் நாட்டு குழந்தைகளையும் சாகடிக்கிற அமெரிக்கா டெத் அப்படிங்கிற மாதிரி, டெத் டு அமெரிக்காங்கிற மாதிரி ஒரு கோரஸ் வாய்ஸ் அமங் த சொசைட்டி, மக்களுடைய பல சமூகங்களை ஒன்றிணைத்தது. த கன்வர்ஜென்ஷன் ஆஃப் த பீப்புள் இன் த ஸ்டேட்ஸ், மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தது யாரு? இந்த அமெரிக்காவின் தாக்குதல். ஆனால் இவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகத்தை திருப்பி சொன்னார்கள், சொலவாடல். என்ன தெரியுமா? ரிமெம்பர் ஒன்ஸ் அகைன், மீண்டும் சொல்கிறேன், ரெஜிம் சேஞ்ச். கடைசியில் அமெரிக்கன் சொன்னார்கள், எங்கள் வேலை அது இல்லைன்றாங்க. ஹி கன்ஃபஸ்டு தேர் கில்ட்டி, அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தனது பாவ அறிக்கையை இது பைபிளில் சொல்கிற மாதிரி ஒப்புக்கொண்டார். என்ன கன்ஃபஸ் பண்ணார்? என்ன சொன்னார்னா, இல்லை, முதலில் வரும்போது ஆட்சி மாற்றம் ஒன்றே எங்கள் குறிக்கோள், அதற்கு பிறகு தாக்குதலின் மூலம் ஒன்றே குறிக்கோள். இப்போது அமெரிக்கா இன்றைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை நீங்கள் எடுக்கிற சூட்டில் வாவு தமிழாவின் மூலம் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இன்று காலை கிடைத்த தகவல் எனக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், தற்போது வரை அமெரிக்கா இனி தாக்குதல் இல்லை என முடிவெடுத்து விட்டார்கள். சரி, ஆரம்பத்தில் நீங்கள் முடிவெடுத்து தாக்கினீர்கள், 42 நாட்கள், அதற்கு பிறகு 100 நாட்கள் போர் நடந்தது, 42 நாட்கள் முடித்து கொண்டீர்கள், மீதி நாட்கள் அங்கங்கே தாக்கினீர்கள். இப்போது 13 நாட்கள் எல்லையில்லா போர். எபிக் ஃபியூரின்னு ஒன்று நடத்துனீங்க, எபிக் ஃபியூரி 1, எபிக் ஃபியூரி 2, ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு பேர்,
ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு நேம், 2வது தாக்குதல். இந்த 3 தாக்குதலுமே அமெரிக்கா எல்லாமே வீழ்ச்சி அடைந்து இப்போது சொல்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஈரான் நேற்று சொன்னது, பக்கர் கலிபா நேற்று காலை வெளியான தகவல். நாங்கள் எந்த நேரமும் அமெரிக்கர்களை இனி நம்ப தயாராக இல்லை. அவர்கள் பொய்யர்கள், வாக்குறுதியை மீறுபவர்கள். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அந்த வாக்குறுதியை முழுமையாக நம்பினோம். நாங்கள் அந்த வாக்குறுதியை முழுமையாக ஈடுபட்டோம். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கர்கள் பொய்யர்கள். நாங்கள் அமெரிக்கர்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சவால் விடும்போது அமெரிக்கா மெல்ல தனது கால்களை பின்னால் தூக்கி வைக்கிறார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வி, இதற்கு முன்பு நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 சேனல் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, அந்த அளவிற்கு பல உண்மைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது கேட்டார்கள், நேற்று அமெரிக்காவுடைய பீட் ஹெட்செட் டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கும் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது. கடுமையான பகை, கடுமையான சண்டை. அமெரிக்க நிர்வாகத்தில் இந்த போரை எதிர்ப்பதற்கு ஒரு குழு, இந்த போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் ஒரு குழு. அமெரிக்காவுடைய இவர் யாரு, டொனால்ட் ட்ரம்ப், பிப்ளிக்கல் நார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய பைபிளுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் சொல்கிறார், நான் ஒரு யூத கிறிஸ்தவர். டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக உலகின் இருக்கிற இனங்களிலே உயர்ந்த இனம் இஸ்ரேவேலர்கள் தான் என்று நம்பக்கூடியவர்கள். பீட் ஹெட்செட், அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தானியாகு, அதே போன்று அவர்கள் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எங்கே இஸ்ரேலில், நாப்தலின் பெனட், சுமோட்ரிச், பெசலில் சுமோட்ரிச், பென் கேவிர் போன்ற கடும்போக்குவாதிகள், இவர்களெல்லாம் பலஸ்தீனர்களை படுகொலை செய்து அழித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய கடுமையான போக்காளர்கள். இவர்களுக்கு சகாயம் செய்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அமெரிக்காவுடைய என்வே மைக் ஹுக்குபி. ஆனால் ஒருவர் மட்டும்தான் சொன்னார்கள், இது பெரிய ஆபத்து. யார் சொன்னா தெரியுமா? அமெரிக்காவுடைய துணை பிரதமர், துணை ஜனாதிபதி ஜெடி வேன்ஸ் சொன்னார். இப்போ அந்த சமூகத்துக்குள்ளே இந்த ஆரம்பத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் யாருடைய சொல்லையும் கேட்கவில்லை. இப்பொழுது மாதம் 6 ஆகிவிட்டது. அமெரிக்காவுக்கு செய்தி வருகிறது. அமெரிக்க காங்கிரஸில் போய் கேட்கிறார், ஐயா எங்களுக்கு பணம் இன்னும் ஒரு $67 தாருங்க, $67 பில்லியன், ஒரு 70 பில்லியன். ஒரு பில்லியனுடைய மதிப்பு எவ்வளவு? 10,000 கோடி. 70 பில்லியன் என்றால் என்ன? 7 லட்சம் கோடி. அவ்வளோதானே, கொஞ்சம் கம்மி கூட வரும், அதை விட்டுருங்க. நம்ம நாட்டுடைய மதிப்பு, ஒரு டாலருடைய மதிப்பு 95 ரூபா, அது 97 வரைக்கும். நான் சும்மா ஒரு ரஃபாக சொல்கிறேன். அப்போ கேட்டாங்க, ஏற்கனவே எவ்வளோ செலவாயிருக்கு? 40 பில்லியன். சரி, 37.5 பில்லியன். 40 பில்லியன் என்றால் 4 லட்சம் கோடி. இப்போது அமெரிக்க அதிபர் கேட்கிறார், ஒரு 7 லட்சம் கோடி தாங்கள் என்று கேட்கிறார். அப்போ 12 லட்சம் கோடி ஆயிற்று. அமெரிக்க காங்கிரஸ் மறுத்தது, அமெரிக்க செனட் மறுத்தது, அமெரிக்காவுடைய பிரதிநிதித்துவ சபை மறுத்தது. திக்கு முக்காடி போனார் யார்? அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல், இது அல்லாமல் வருடாந்திர செலவாக $1.5 ட்ரில்லியன் தேவை இருக்கிறது. யாருக்கு? அமெரிக்கர்களுக்கு, இராணுவத்திற்கு. இஸ் நியர் அபவுட் 150 லட்சம் கோடி. அமெரிக்காவினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? யாருக்காவது 3800 லட்சம் கோடி. கற்பனை செய்யுங்கள். கேன் யூ திங்க் அபவுட் தட்? ஹவு இஸ் இட் பாசிபிள்? இதை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது. அடேப்பா, 3800 லட்சம் கோடி. இந்தியாவிலே பிரதமர் மோடி வருவதற்கு முன்பு நம்ம நாட்டின் கடன்கள் வெறும் 55 லட்சம் கோடி. இந்த 11 வருஷத்தில் நம்முடைய கடன் அளவு 225 லட்சம் கோடி. அமெரிக்கா ஒரு நாளைக்கு வட்டி கட்டும் தொகை பயங்கரமான விவகாரம். உடனே அமெரிக்க பொது சமூகத்தில் பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அமெரிக்காவில் ரெசஷன், மந்த நிலை, அமெரிக்காவில் வாங்கும் திறன் குறைந்த இன்ஃப்ளேஷன், அதை தமிழில் சொல்வது பணவீக்கம். விலை கூடும். அமெரிக்காவுடைய ஒரு கேலன் பெட்ரோல் விலை $4 எதிர்த்து இப்போது $5 வரப்போகிறது. அமெரிக்காவுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கும், செழிப்பான ஊற்றை கொடுக்கும் அரபுகளிடமிருந்தும் யூரோப்பிய யூனியனிடமிருந்தும் பெரும் எதிர்ப்பு வந்தது. போரை நிறுத்து. யூரோப்பிய யூனியன் கேட்டது, உன்னை நம்பி நாங்கள் உட்கார்ந்தோம். பிரான்ஸுடைய இமானுவேல் மேக்ரான், இப்போது பிரித்தானியுடைய அதிபர் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவர் போய்விட்டார். அவருக்கு பிறகு இப்பொழுது புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார். அதே போன்று இத்தாலி ஆரம்ப காலகட்டத்திலே ஸ்பெயின் முழுமையாக எதிர்த்தது, கனடா எதிர்த்தது. இப்பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள், இனி உன்னை நம்பி வேலை இல்லை. காரணம், 4-5 ஆண்டுகளாக போர் செய்தார்கள். யாரோடு? ரஷ்யாவோடு. வெற்றி பெற முடியவில்லை. அதற்கான செலவு எவ்வளோ? $1 ட்ரில்லியன். ஜெலன்ஸ்கி கைவிடப்பட்டிருக்கிறார், பிரித்தானியா கைவிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த
யூரோப் யூனியன் தனது பாதுகாப்புக்கு ரஷ்யாவிடமிருந்து தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அனர்த்தம் அங்கே தொடர்கிறது. அந்த போரை நிறுத்துவதற்கு புட்டினுக்கும் வழி தெரியவில்லை. 2 பேரும் பல லட்சக்கணக்கான மக்கள் மில்லியன் கணக்கில் பணத்தை கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கில் இழந்தார்கள். எனக்கு தெரிய சில தகவல் 5 லட்சம் பேர் 2 தரப்பிலும் இறந்து போனதாக தகவல் வருது. போரை நிறுத்த வழியில்லாத நேரத்தில் பெஞ்சமின் நித்தான்யாகு என்கின்ற ஒரு கடும் போக்குவாதியை மட்டும் நம்பி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஈரானை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் போரிலே கால் பதித்தார் அமெரிக்க அதிபர். அவர் கேட்டார் ஆரம்பத்தில், எவ்வளவு காலமாகும்? 2 நாள் 3 நாள், 2 வாரம் 3 வாரம், இன்றைக்கு 6 மாதங்கள். இப்போது தான் அமெரிக்கா சொல்கிறது, இன்று காலை வந்தது. அமெரிக்கா 2 விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. ஒன்று, என்ரிச் செய்யப்பட்ட அணு கழிவுகள் ஈரானிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்கள் நாட்டிற்குள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது இவர்களால் எடுக்க முடியவில்லை. அதற்கு அச்சமூட்டுவதற்காக ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டன்ஸ் போன்ற பகுதிகளில் ட்ரில் செய்யக்கூடிய மேலிருந்த பல GBU-57 என பங்கர் பஸ்டர்களை போட்டார்கள். அதில் ஒன்று வெடிக்காமல் போய்விட்டது. ஆச்சரியம் என்ன? ஈரான் அதை மெல்ல லவகமாக தூக்கி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர்களின் மூலம் சீனாவின் உதவியோடு செய்துவிட்டதாகவும் தகவல் வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆக இப்படி அமெரிக்கர்கள் பிகாக்ஸ் மலைகள், உயர்ந்த மலைகள், ஷிர்கு மலைகள், கஷம் தீவுகளை அடித்தார்கள். உலகில் மிக அதிகமாக சப்ளை செய்யக்கூடிய ஒரு தீவு இந்த தீவு, கர்க் தீவு. அதை அடித்தால் உலகத்தின் பொருளாதாரம் நின்றுவிடும். அமெரிக்கர்கள் அங்கிருந்து ஸ்டோக்கேஜை அடிக்கவில்லை, ஆனால் அவர்களை அச்சமூட்டினார்கள். ஆனால் அமெரிக்காவின் அச்சத்திற்கு எதற்குமே ஈரான் தலைவணங்கவில்லை. 13,000 நிலைகளில் குண்டு போட்டும். காரணம், நீங்கள் கேட்டீர்கள், எப்படி ஈரான் தப்பியது? இயற்கை அன்னை அந்த நாட்டுக்கு கொடுத்தது. மலைகள், பாலைவனங்கள், கடல்கள், சமதள நிலங்கள், பல பல குன்றுகள். இதில் ஒன்றுமே செய்ய முடியாது, உள்ளே போக முடியாது. ஒரு சின்ன இடம் அல்லது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், அவர்கள் எந்த மலையின் கீழ் எங்கே வைத்திருக்கிறார்கள் யாருக்கு தெரியும்? அப்போ நாம் சில எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்குறோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் வரக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார் அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை பார்க்கிறோம். அமெரிக்காவிடத்தில் இருக்கும் உச்சபட்ச ட்ரில் செய்யக்கூடிய GBU-57 குண்டுகள் மட்டும்தான். ஒரு மலையின் அளவு எவ்வளவு இருக்கும்? கடல் புறத்திலிருந்து 10,000 அடி உயரத்திற்கு இருக்கிறதா, 8,000 அடி உயரத்துக்கு இருக்கிறதா. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? முழுக்க வடகொரியாவும் ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தில் 40 ஆண்டுகளாக அமெரிக்கா என்றாவது ஒரு நாள் உன் நாட்டிற்கு வந்து தாக்குவான், கீழே மலைகளை குடைந்து மிசைல் சிட்டி அமைத்தார்கள். அமெரிக்கா குண்டு போட்டாலும் போகவில்லை. இருப்பதோ 10,000 அடி. அமெரிக்க குண்டுகள் ஒரு 200 அடி கூட போகாது. அதில் எடையில் சிக்கிவிட்டால் பஸ்டர் ஆயிரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நுணுக்கங்களை எல்லாம் நன்கு உணர்ந்து இவர்கள் தெளிவாக அமெரிக்கர்களுக்கு பயப்படவில்லை. ஏன் பயப்படவில்லை? இத்தனை குண்டுகள் போட்டு தாக்க முடியுமா? நான் சொல்லுகிறேன், இதுதான் முக்கியம். ஆக ஈரான் தாக்குதலில் 4,000 - 5,000 ஈரானியர்கள் அமெரிக்க தாக்குதலில் இறந்திருக்கிறார்கள். ஈரானியர்களுடைய தண்ணீர் நிலைகள் காலி செய்யப்பட்டது. ஒரு இடத்தில் உங்களுக்கு தெரியும், 10,000 பேர் தண்ணீர் குடிக்க முடியாது. ஈரானுடைய 6க்கும் மேற்பட்ட பாலங்கள் துவம்சம் செய்யப்பட்டது. ஈரானுடைய கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒன்று அழிக்கப்பட்டது. ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகம் நாசம் செய்யப்பட்டது. ஆனாலும் ஈரானுடைய அடிப்படையான விரைவு, அதாவது கொசுப்படைன்னு சொல்கிறாங்க, அதாவது ஃப்ளீட், என்ன ஃப்ளீட்டு? இந்த மெரைன் இதில் வேகமாக செல்லக்கூடிய இந்த கப்பல்கள் அல்லாது படகுகள், வேக படகுகள். அதில் எப்படி வச்சுருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய ஒரு கப்பலின் விலை என்ன தெரியுமா? 1,15,000 கோடி. USS ஆப்ரஹாம் லிங்கன். அதில் வேலை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை 5,000 - 6,000. 90 ஆண்டுகள் இயற்கையாகவே அணுசக்தி மூலம் ஆற்றல் கொண்டது. சமையல் ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்று வரை நிறுத்தப்படலை. அப்படிப்பட்ட ஒரு கப்பல் அது நிற்கிறது. USS ஜெரால்டு நிற்கிறது. USS ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், USS ஆப்ரஹாம் லிங்கன், USS கேனி வில்சன், USS ட்ரிப்போலி. இதையெல்லாம் பார்த்தாலே பயம் வரும். கொஞ்சம் கூட பயப்படலை அவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? சின்ன போட்டுகளை அனுப்பினார்கள். ஒரு போட்டில் எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் சிஸ்டம், மற்றொரு போட்டுனா போட்டல்ல, ஒரு 5-6 போட்டுகள், 10 போட்டுகள். மற்றொரு போட்டுகளில் எலக்ட்ரானிக் ஜாமர் சிஸ்டம், மற்றொன்றில் குறைந்த தூரம் அடிக்கக்கூடிய பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ஆன்டிசிப் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், வெடிகுண்டுகள்,
இப்படி அப்புறமா கிளஸ்டர் பாம்ஸ். உடனே அமெரிக்கர்கள் பயந்து போனார்கள். ஜெரால்ட் ஆர்ஃபோர்டை எரித்து அனுப்பினார்கள். தாக்க வந்த எல்லாம் திரும்பி போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், எங்கேயாவது அமெரிக்க கப்பல்கள் இங்கே நிற்கிறதா? இல்லை. இந்த ஜலசந்திக்குள் வரவில்லை, மாறாக வெளியே நின்றார்கள். சவுதி அரேபியாவுடைய ஜித்தா, சவுதி அரேபியா பகுதிகளுக்கு போறார்கள். அமெரிக்கா கொண்டு வந்த இந்த விமானங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்கே? இப்போது நின்று கொண்டிருக்கிறது. எங்கே? ஜொர்டானிலிருந்து, உதியத்திலிருந்து எல்லை மாற்றம் செய்து இஸ்ரேலுக்குள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் புரிந்திருக்கிறார்கள், இதெல்லாம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது.